மகாத்மா காந்தியின் 78வது நினைவு தினத்தையொட்டி சென்னையில் அவரது சிலைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதைத் தொடர்ந்து முதலமைச்சர் தலைமையில் அமைச்சர்கள், அரசு ஊழியர்கள் தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்றனர். ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 30ஆம் தேதி மகாத்மா காந்தி நினைவு தினம் தியாகிகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. காந்தியின் 78வது நினைவு தினத்தையொட்டி எழும்பூர் அரசு அருங்காட்சியகத்தில் உள்ள அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதைத் தொடர்ந்து தலைமைச் செயலகத்தில் உள்ள ராணுவ அணிவகுப்பு மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காந்தி சிலைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அப்போது வீரர்களின் மரியாதையை முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டார். இதைத் தொடர்ந்து முதலமைச்சர் தலைமையில் அமைச்சர்கள், அதிகாரிகள், அரசு ஊழியர்கள் தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்றனர். இந்திய குடிமகன் ஆகிய நான் நமது அரசியலமைப்பின்படி தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது என்பதை அறிவேன். தீண்டாமையை அடிப்படையாக கொண்டு எவர் மீதும் தெரிந்தோ தெரியாமலோ சமூக வேற்றுமையை மனம், வாக்கு, செயல் என்ற எந்த வகையிலும் கடைபிடிக்க மாட்டேன் என்று இதனால் உளமாற உறுதியளிக்கிறேன். முன்னதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் பொன்முடி, ரகுபதி, ராஜகண்ணப்பன், மா சுப்பிரமணியன், சேகர் பாபு, நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா உள்ளிட்டோரும் காந்தியின் உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்தினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.